வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட 2023 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 1/9/2023 நடந்த ஜிகே 25 கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில் பெரிதாக எவ்வித மாற்றமும் இல்லாமல் உள்ளது? ஆப்ஷன் சி கேரளா. நெக்ஸ்ட் கொஷின், வசுந்தரா துரைசாமி என்ற நாட்டிய கலைஞர் கீழ்கண்ட எந்த நடனத்திற்காக சங்கீத நாடக அகாதமி 2019ஆம் ஆண்டிற்கான விருதை பெற்றார்? ஆப்ஷன் சி பரதநாட்டியம். நெக்ஸ்ட் கொஷின், நடன கலைஞர்களான பத்மா சுப்பிரமணியம், அலர்மேல் வள்ளி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனிதா ரத்னம் ஆகியோர் கீழ்கண்ட எந்த நாட்டிய வகையில் புகழ் பெற்றவர்கள்? ஆப்ஷன் சி பரதநாட்டியம். நெக்ஸ்ட் கொஷின், ரியாத்தில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு சந்தோஷ் கோப்பை போட்டியில் 54 ஆண்டுகளுக்கு பின் வெற்றி பெற்ற மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு பிரிவு 129 இதன்படி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம் பதிவு நீதிமன்றமாக இருப்பதற்கான ஆதாரங்களை இந்த பிரிவு வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா பாரம்பரிய இசை பாடகரான ஐஸ்ராஜ் கீழ்கண்ட எந்த வகை கரானாவை சார்ந்தவர்? ஆப்ஷன் டி மேவதி கரானா. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் 29 மற்றும் 30 கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவை ஆகும்? ஆப்ஷன் ஏ கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். நெக்ஸ்ட் கொஷின், 18வது தொழிலாளர் சக்தி காலமுறை கணக்கெடுப்பின்படி நகர்ப்பகுதியில் 15வது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய வேலையில்லாத பெண்களின் எண்ணிக்கை ஜனவரி மற்றும் மார்ச் 2023 எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆப்ஷன் பி 9.2%. நெக்ஸ்ட் கொஷின், அன்றாட வாழ்வில் வானிலை மாற்றங்கள் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி அடி அடுக்கு. அடுத்த கொஷின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட எந்த மாநிலம் குறைவான கல்வியறிவு விகிதத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி திரிபுரா. நெக்ஸ்ட் கொஷின், புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஷின், ராபர்ட் ஹுக் செல் என்ற சொல்லை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் சி 1665ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் மூலதன ரசீதுக்கான உதாரணம் எது? ஆப்ஷன் ஏ அரசாங்க பத்திரங்களின் விற்பனை. நெக்ஸ்ட் கொஷின், ஆடைகள், நகைகள், முக அலங்காரம் போன்றவற்றை பயன்படுத்தும் அபிநயம் எது? ஆக்காரியா அபிநயம். அடுத்த கொஷின், 2022ஆம் ஆண்டில் மறைந்த பண்டிட் பஜன் சோப்போரி கீழ்கண்ட எந்த இசைக்கருவியை வாசிப்பதில் புகழ் பெற்றவராக விளங்கினார்? ஆப்ஷன் டி சந்தூர். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட எந்த கூற்று பண பரிமாற்றம் குறித்து சரியான விளக்கமாகும்? ஆப்ஷன் பி எந்த ஒரு உற்பத்தி மற்றும் சேவைகளுடன் தொடர்பில்லாத தனிநபர்களுக்கு அரசாங்கத்தில் வழங்கப்படும் பணம். அடுத்த கொஷின், சிவப்பு பூமி மற்றும் மழைப்பொழிவு ரெட் எர்த் அண்ட் ஃப்ளோரிங் ரெயின் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ விக்ரம் சந்திரா. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் நூகாய் திருவிழா விநாயகர் சதுர்த்தியின் மறுநாள் பாத்ரபதா மாதத்தின் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் பஞ்சமிதியத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஒடிசா. அடுத்த கொஷின், ஐசிசி 2023 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் எந்த நாடு நடத்தியது? ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்த கொஷின், கீழ்கண்ட சுயசரிதை நூல்களுள் சச்சின் டெண்டுல்கர் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் பி பிளேயிங் இட் மை வே. அதாவது சுயசரிதை நூல்கள்லாம் பார்க்கலாம். அன்பிரேக்கபிள் யார் எழுதுனா? மேரி கோம். இவர் குத்துச்சண்டை வீராங்கனை. பிளேயிங் இட் மேவி அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் எழுதுனது. மை மெனி டயஸ்ட் வித் காட் இந்த நூலை யார் எழுதுனா? PV ரகுநாதன், இந்திய எழுத்தாளர் இவர். அடுத்து ஐ எம் ஏ நோ மெசி. இது இந்த நூல் எழுதினது யாருன்னா? சோனு சூட், இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் சமூக சேவகர். அடுத்த கொஷின், ஏப்ரல் 2023 தமிழ்நாடு அரசு கீழ்கண்ட எதனை தடை செய்வதற்காக சட்டத்தை இயற்றியது? இணைய வழி சூதாட்டம். அடுத்த கொஷின்,
2011ஆம் ஆண்டு ஒருநாள் சர்வதேச உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி எந்த மைதானத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் பி வான்கடே மைதானம். அடுத்த கொஷின், மித்ரா மேளா என்ற புரட்சிகர இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? விநாயகர் சாவர்கார். அடுத்த கொஷின், இயக்கவியல் பாகுத்தன்மையின் காஸின் அலகு எது? ஆப்ஷன் சி ஸ்டோக்ஸ். அடுத்த கொஷின், வங்காளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுள் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர் தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சித்திரஞ்சன் தாஸ். எல்லா 25 கொஷின் பார்த்தாச்சு. இந்த 25 கொஷின் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் முக்கியமானது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.